ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்டிமீட்டர் வச்சு தான் பார்க்க போகிறோம். இந்த மல்டிமீட்டரில் என்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குது, மல்டிமீட்டர் வந்து எப்படி யூசேஜ் ஆகுதுன்னு எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ரெசிஸ்டரோட வேல்யூ, கெப்பாசிட்டரோட வேல்யூஸ் எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் கிளாம்ப் மல்டிமீட்டர். இந்த மல்டிமீட்டருக்கும் இதுக்கும் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இது ரெண்டும் நமக்கு என்னென்ன ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதேமாதிரி பேசிக் எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ் எதுன்னு எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் அவங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர். நம்ம மல்டிமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா மல்டி எலக்ட்ரானிக் காம்பவுண்ட் வந்து இது மூலிமா நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு, ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் தான் நம்ம வந்து இது ரொம்ப யூஸ் பண்ணுறோம். இது வந்து எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்டில் ஒரு கிளிக்கு, லெஃப்ட் சைடில் ஒரு கிளிக்கு, நீங்கள் எந்த சைடு திரும்பினாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆரோ மார்க் இருக்குது. அந்த ஆரோ மார்க் வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டிசி வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ் எல்லாத்தையும் நம்ம வந்து மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். வீணா வந்து வோல்டேஜ், இது டிசி வோல்டேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1000 வோல்ட் வரைக்கும் நம்ம வந்து இதில் இந்த டிசி வோல்ட் வந்து நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி வோல்டேஜ். ஏசி வோல்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 200 வோல்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 750 வோல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஏசியோட சிம்பிள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிசியோட சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டிசி கரண்ட்லேருந்து எத்தனை ஆம்பியர் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். மினிமம் 10லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 மைக்ரோ ஆம்பியர் வரைக்கும் நமக்கு வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசி ஆம்பியரை மட்டும் தான் நம்மளால் செக் பண்ண முடியும். டிசி கரண்ட்டில் வர ஆம்பியரை தான் நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெச்எஃப்இன்னு இருக்குது. இந்த ஹெச்எஃப்இன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசி கரண்ட்டு கெயின் ஆகிறது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் வந்து ஒரு டயோடு டெஸ்ட் பண்ண மாதிரி தான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டயோடு டெஸ்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு இடம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி இதில் இருக்குது. கண்டினியூட்டினா ஒரு சர்க்யூட் வந்து தொடர்ந்து ரன் ஆகிட்டு இருக்கான்னு பார்க்க தான் கண்டினியூட்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டரோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஓமு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓமு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 ஓம்லேருந்து 2000 கிலோ ஓம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்குது. இதில் எல்லாமே வந்து நீங்கள் ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து. இந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்களா உங்களுக்கு தெரியும். ஒரு ப்ளூ கலர் ரவுண்ட் மாதிரி இருக்கும். அதில் வந்து என்பிஎன் பிஎன்பின்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து பிஜேடி டிரான்சிஸ்டர் இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். என்பிஎன் டிரான்சிஸ்டராக இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும். பிஎன்பியாக இருந்தால் அதனுடைய பார்ட் நம்பர் வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது அந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம காமன் பின்னை மட்டும்தான் கிரவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி 2 பின் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட்டாக பின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மல்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நம்ம. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அந்த மாதிரி ஆரோ மார்க் வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இது இப்படி திருப்பி தான் நீங்கள் ரெசிஸ்டரோட வேல்யூ, அடுத்து கண்டினியூட்டி, இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். 2 ப்ரோப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ப்ரோப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காமன் பின்னில் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் கம்மியான ஆம்பியர் கரண்ட் வோல்டேஜ் நீங்கள் செக் பண்ண போகிறீங்கன்னா அதை வந்து நீங்கள் செகண்ட் பின்னில் சொல்லிக்கணும். ஹையர் வோல்டேஜ் நீங்கள் ஹையர் ஆம்பியர் வந்து செக் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், டிஜிட்டல் கிளாம்ப் மல்டிமீட்டர்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கண்டக்டிவிட்டி லைவு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ், கரண்ட்டு இது எல்லாமே வந்து நீங்கள் ஹையாக வந்து பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களால் இம்பிடன்ஸ் வந்து உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஸு ஃப்ரீக்வன்சி உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். உங்களால் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி செல்சியஸ் வந்து எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும். அதேமாதிரி உங்களுக்கு லைட்டு வேணுமாதிரி கூட நீங்கள் வந்து இதில் லைட்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து லைட்டு காட்டும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி இருக்குது. அந்த எல்இடியும் உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகும். இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அந்த மல்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மல்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இதில் வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் வந்து அதில் என்னென்ன இருக்கோ அதே தான் இதில் வந்தும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 2 ப்ரோப் தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காமன், அனதர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ், ஓம் அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. எப்போயா இருந்தாலும் நீங்கள் கிரவுண்ட் பண்ணுறது வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா காமன் பின்னில் அதாவது நெகட்டிவில் கொடுத்துருங்க. இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு ஆன் ஆஃப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்னு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பீப் சவுண்டு வந்து கேட்கணும். இப்போ நான் கண்டினியூட்டி வந்து வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டினியூட்டி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிஸ்பிளேல வியூ அதை பாருங்கள். உங்களுக்கு கண்டினியூட்டினா ஒரு லைன்லேருந்து அனதர் லைனுக்கு வந்து உங்களுக்கு தொடர்ந்துன்னு எந்த ஒரு டேமேஜ் இல்லாத உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சேர்ந்தா அதுதான் வந்து கண்டினியூட்டி இருக்குதுன்னு அர்த்தம். கண்டினியூட்டி இல்லைனா உங்களுக்கு வந்து பீப் சவுண்டு தான் கேட்கவே கேட்காது. இந்த கிளாம்ப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துலேருந்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஹையர் வோல்டேஜ், அப்புறம் ஹையர் கெப்பாசிட்டன்ஸ் இது எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் இது டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஈஸியாக.
ரிப்பேர் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இல்லைனா இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.